எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரை நீங்க ஆட்கொள்ளுங்க. தடைகள் உடைக்கப்படுவதாக, இந்த பிரச்சனை ஆட்கொள்வதாக எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்க முடிக்கிற வார்த்தை உண்டு. புதிய மன்னாவினால் எங்களை தொட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். முப்பத்தி 2வது அதிகாரம் Thank you, Jesus. 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஆமென். அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடாக மாறும். எப்பொழுது? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். அவருடைய ஆவி ஒட்டும்போது நம் மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருப்போம். அது பயந்தவர்களா இருப்போம். அப்படியே தேவனை விட்டு அடிக்கடி தூரமா ஓடுறவங்களா இருப்போம். அந்த ஆவி ஊற்றப்படும் போது செழிப்பான வயல்வெளி, காடா செழிப்பான வயல்வெளி காடு, காடாக வனாந்தரமான செழிப்பான வறட்சியான வயல்வெளியா. சூழ்நிலை மாறும். ஆமென். ஆவி ஊற்றப்படலைன்னா என்ன இருக்கும்? வனாந்தரம் வனாந்தரமாவே இருக்கும். வனாந்தரமாவே இருக்கும். ஒரு மாற்றம் இருக்காது. வேதனை வேதனையாவே இருக்கும். வியாதி வியாதியாவே இருக்கும். புலம்பல் புலம்பலாவே இருக்கும். அவிசுவாசம் அவிசுவாசமாவே இருக்கும். மறுதளிக்கிறவன் மறுதளிக்கிறவனாவே இருப்பான். பயந்து ரூமுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவன் அப்படி பயந்த காரியங்களை இருப்பான். உன்னதங்களிலிருந்து ஆவி, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ நல்ல கோடை காலம், வறட்சியா இருக்கும். ஒரு புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது. மழை பெஞ்ச உடனே நடக்கும். மழை பெஞ்ச உடனே நம்ம ஒண்ணுமே பண்ணோம்னா பச்சை பச்சைன்னு ஆயிடும். ஆமா, மழை பெய்யல்னா அது காஞ்சி வீதம் கிடக்கும். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ் காற்று சுமந்து ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக என்னை முழுதும் நனைக்கணுமே என் அன்பே என் உயிரே என்பேன் தகப்பனன்பேன் தனிமையிலே எந்தன் துணை என்பேன் சிநேகிதரே சிறு தூதரே. கண்மணி போல பார்க்கிறோம். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அதே இயக்கத்தோடு நம்ம இருக்கோம். ஆசீர்வாத மழை ஊற்றப்படும் பொழுது பயிர் நிலமா விளை நிலமா அடர்த்தியான காடாக நம்மளை செழிக்க ஆஸ்வதிக்க பூத்து குலுங்க
முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அந்த உன்னதத்தில் இருக்கிற ஆவினா யாரு? நம்முடைய வாழ்க்கையில மேசியா வந்தார். தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார். பாவங்களுக்கு ஆண்டவர் பரிகாரியாய் மாறினார். அவர் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலம், போவேன் ஆகிலும் நலமா இருக்கும். நான் போகும்போது தேற்ற வாழ்நாகிய பசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பினார். அவர் வந்து உங்களை சத்தியத்தை நடத்துவார். என்னை இல்லாமல் உங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆதாமுக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 2:2 அதிகாரம் 7 வசனம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன். மண்ணால ஒரு பூமி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த அந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்த பொழுது ஜீவ சுவாசம் என்னாச்சு? அவனை விட்டு கடந்து ஜீவன் போயிட்டு சுவாசம் விட்டுறது. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சுவாசம் இருக்கு, அப்படித்தானே? இருக்குது. அந்த சுவாசத்தை கொண்டு ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்துருக்கான். ஆனா உள்ள என்ன இல்ல? ஜீவன். அந்த ஜீவன் நம்ம பாட்டு படிக்கிறோம், நானும் படிச்சிருக்கேன், நிறைய திருப்புறோம். ஜீவன் தந்து நீ அன்பு புரிந்து பாவம் செஞ்சிட உமக்கு வாழ குறித்து உமது ஊழியம் செய்ய நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இதுல ஜீவன் தந்து நீர் அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் எனக்காக ஜீவனையே கொடுத்தாரேங்கிறத நான் உணர்ந்து பிடிச்சிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் அப்படிதான் உணர்ந்து பிடிச்சீங்களா? ஆனா உண்மையிலே எனக்கு ஜீவன் இல்ல, எனக்கு ஜீவனை தந்திருக்கார். என்ன என்னுடைய பாவங்களை கழுவிருக்கிறார் அவர் ரத்தத்தினால. என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தனால அவருடைய பரிசுத்தம் நீதிமான நான் ஆக்கப்பட்டிருக்கேன். அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனை எனக்கு தந்து அன்பு கூர்ந்தார். எனக்காக அன்பு செலுத்தி ஜீவனை விட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மேன்மையான காரியம் எனக்குள்ள ஜீவன் இல்லாம இருந்துச்சு. நான் மரித்து போயிருந்தேன். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். நான் உள்ளுக்குள்ள ஆத்மால காஞ்சி உலர்ந்து போன எலும்பா இருந்தேன். எனக்குள்ள அந்த ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தார். என் கண்ணை திறக்க வச்சார். அவருடைய பிள்ளையா மாற்றினார். அல்லேலூயா. முந்தின ஆதாம் உலகத்தோட பேசினான், உலகத்து காரியத்தை செஞ்சான், பிசாசுடைய கீழ்படிச்சான். அவன் ஜீவன் இல்லாதவனாக நிலத்தில் பாடுபடுகையாக வாழ்ந்து செத்தான். ஆனா என்னை மீட்க தன்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்த, என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய பாவங்கள் சாபங்கள் ரத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல, பாவத்தின் கண்டன மரணம், இந்த மரணத்தை எனக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை எனக்கு அருள் செய்திருக்கிறார். பிசாசை ஜெயித்திருக்கிறார்.
ஆகவே நாங்கள் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள் சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அந்த நாட்கள்ல பிசாசை பார்க்காத ஒரு நாள். ஆதாமுக்கு பிசாசு தெரியாது, பாவத்தை பார்க்கல. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அதோட வேல்யூ தெரியாம இழந்து போயிட்டான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அந்த ஜீவனை கொடுக்க முன்னாடி, அந்த அபிஷேகத்தை கொடுக்க முன்னாடி சத்துருடைய தலையை நசுக்கினார், சத்துரு மேல ஜெயம் எடுத்தார். அந்த வெற்றியை தான் நம்ம உரிமையை கொண்டாட ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு பிரியமா அநேக காரியங்களை சொன்னாங்க. நான் உங்களை மற்றவங்க மாதிரி போக மாட்டோம், நாங்க கூட நிற்போம் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை பாடு வரும்போது நிக்க முடிஞ்சுதா? நிக்க முடியல. ஓடி போய் மறைஞ்சிட்டார், பின்வாங்கி போனார். அடைக்கப்பட்ட ரூம்ல உலகத்துக்கு பயந்து, அந்த யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க. என்னைக்கு வர உட்கார்ந்துருந்தாங்க அப்படி? மேல் வீட்டறையில அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுது ஆவி ஊற்றப்படும் வரைக்கும். அவர்கள் எழும்பினார்கள். அதுக்கப்புறம் சாட்சியா நின்னாங்க. அது அவன் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார். நீங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் தேவன் அதிகாரம். ஆகாய விரிவித்து தேவன் அப்போஸ்தலர்கள் தேவன் ஆகாய விரிவித்து வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆதியாகமம் இல்லம்மா, அப்போஸ்தலர். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஆமென். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கு முன்னாடி நீங்க போய் சாட்சிருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனா அவங்க உடனே பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொள்ளல. ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஆதாமை ஊதின உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து பேச தொடங்கினார். ஆனா இதே பாட்டுல ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க, ஆனா பெறவில்லை. அதுக்காக அவங்க காத்திருந்தாங்க, வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருந்தாங்க. மேல்வீட்டுறையில 120 பேர் ஒருமனப்பட்டிருந்தாங்க. 50வது நாள் கழித்து பலத்த காற்று, அக்னிமயமான நாவு, அந்நிய பாஷையோடு அவர்கள் எழும்பினார்கள், பேசினார்கள். அல்லேலூயா. முதல்ல அவங்க சுவாசம் இல்லாத ஒரு பொம்மையா இருந்தாங்க. அதனால கிட்ட வந்து ஆண்டவர் நாசில ஊதினார் ஆதியாகமத்துல. ஆனா இவங்க இப்போ ஜீவன், அதாவது சுவாசம் இருக்குது, ஜீவன் இல்ல. வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவர் இருக்கிறாரு. என் ஜனங்கள் என்னைக்கு கேட்க மாட்டாங்க, என்னைக்கு நான் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னோட்டி சரீரத்துல நிறைய நான் உங்களுக்கு அப்படி நிப்பேன் இப்படி நிப்பேன் சொன்னவெல்லாம் வதலிக்கிறான், ஓடுறான். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில பாட அனுபவிக்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இல்ல, ஒரே ஒரு மட்டும் யோவான் மட்டும் இருந்தான். அல்லேலூயா. அப்படி பயந்து போயிருந்தாங்க.
அடைக்கப்பட்ட ரூம்ல இருந்தாங்க, மறுதளித்தாங்க. ஏன் நிக்க முடியல? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படல. ஆகவே யூதர்களை கண்டு கொள்ளத ஆண்டவர் பச்சை மரத்துக்கு இந்த பாடுபட கொடுக்குறாருன்னா, இந்த உலகம் நம்மள என்ன பண்ணுவோம், நம்மள அப்படி பண்ணுவானோ இப்படி பண்ணுவானோ மறுதளிக்க ரெடியா இருப்பான். அந்த ஆவியானவர் பெற்றதுக்கு அப்புறம் அந்த இயேசு ஜீவனோடு இருக்கார், நாங்கள் சாட்சிகள் சொல்லி வைராக்கியமா திமுறா நிற்பான். இன்னைக்கும் நம்ம எங்கேயா போய் ஜெபிக்கணும்னு சத்தம் போட்டுற கூடாதுப்பா, பக்கத்துல இருக்க அடிச்சிட கூடாது நம்ம நினைக்கிறோம். அப்ப என்ன இல்ல? ஜீவன் இல்ல. ஜீவன் இல்ல. வெறுமனையே பாடியில ஊழியம் பண்ண முடியாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கூட வானலோகத்தில் பொல்லாத ஆவிகள் தடை பண்ணும். அதே ஜெபத்துல அக்னிய சுத்தி அந்த வார்த்தையை போட்டீங்கன்னா வானலோகத்தில் பொல்லாத ஆவியெல்லாம் கிழிச்சிட்டு மேல போகும், வானம் திறக்கப்படும். ஆவியில நாம் யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரீர பிரயாசம் அற்ப பிரயோஜனம் உண்டு. அப்போ ஆவி மண்டலத்தையே கிழிச்சிட்டு நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நம்முடைய வார்த்தையில என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சமூகத்துல ஆண்டவரே நான் உங்க விட்டு போக மாட்டேன்னு வைராக்கியமா சொன்னான். நீ தம்பா 3 ரூபாய் என்ன மறுதளிப்பான்னாரு. உண்மையில அவனுக்கு அன்பு இருந்துச்சு, ஆனா நிக்க முடிஞ்சுதா? நீ இயேசுவோட நடந்திய அவங்களே மாதிரியே தெரியுத உன் சாயலை பார்க்கும்போது அப்படின்னு லேடிஸ் கேக்குறாங்க. அந்த லேடிஸ் என்ன சொல்றான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சத்தியம் பண்ணவும் செய்யறான். மறுதளிச்சான். அதே பேதுரு அந்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் அவன் நடந்து போனான், நிழல்பட்டு வியாதி சுத்தமானவன். ஆமென். அல்லேலூயா. அந்த உலகத்தை கலக்கிறவங்க வந்திருக்கிறாங்களோன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். ஆமென். அந்த சோத்திரம். பொல்லாத பயங்கரமான துன்மார்க்கமான அந்த யூதர்கள், சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளன்னு கேட்டாங்க. சோத்திரம். ஒரே பிரசங்கத்துல 3000-4000 பேர் ரட்சிக்கப்பட்டபடி அந்த ஆவி அக்னி வெளி செய்து கிரியை செய்தது. அவர் எல்லாரும் ரத்த சாட்சிகளானாங்க. சோத்திரம். அப்போ அந்த உன்னதத்துல இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அதே பழையணும், அதே சோர்வு, அதே வனாந்தரம். வனாந்தரத்துல நம்ம வாழ்க்கையில அந்த ஆவி ஊற்றப்படும் போது நாம் பலன் அடைகிறோம். ஆமென். உன்னத பலத்தால் இடைக்கட்டப்படுகிறோம். நம்ம சர்ச்சில் நம்ம விசுவாசிக்கிறோம், பரிசுத்தாவி விசுவாசிக்கிறோம் நம்ம சொல்றோம். பரிசுத்தாவியை நான் விசுவாசிக்கிற மாத்திரம் இல்ல, நான் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லலையே. பொல்லாத நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாமத்துல ஒன்றும் கேட்கல, கேளுங்க அப்படி நிறைவா தர்றேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே, எவர்கள் தேவ ஆவியானவர் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் எனப்படுவார்கள். அதிகாரத்தின் பிள்ளையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆதாம் ஆண்டரோட பேசினா அவன் வேற யார்கிட்ட பேச முடியும்? ஆதியாமத்துல ஆதாம் வந்து அதுக்கப்புறம் அவன் எதெல்லாம் பேசுறானோ அங்கெல்லாம் ஜீவன் இருந்துச்சு. பேர் வச்சான் அந்த தோட்டத்துல, அவன் ஒரு அதிகாரம் உள்ளவனா இருக்க ஆரம்பிட்டான். அவன் வார்த்தையில கிரியேஷன் ஆச்சு, ஏன்னா அவனுடைய சாயலா உண்டாக்கப்பட்டிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஆண்டோடு பேசல, உலகத்தோடு பேசுறான். தனக்கு கொடுத்த மனைவியோடு அதிகமா பேசுறான், சர்ப்பத்தோடு பேசுறான். அவனுக்கு வந்து என்ன வெளிப்பட்டுச்சு? கீழ்படியா. நம்ம அந்த அக்னி பாசை அந்நிய பாசையினால ரகசியங்களை பேசுகிற தேவனோடு எவ்வளவுக்கு அதிகமா பேசுறோமோ அவ்வளவுக்கு அதிகமா இந்த உலகத்துல நம்ம மூலமா என்ன உண்டாகும்? நியூ கிரியேஷன் உண்டாகும், புது படைப்பு உண்டாகும், அதிகாரம் வெளிப்படும். அதிகமா உலக காரியங்களை கொடுத்து நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நம்ம வாயிலிருந்து என்ன உண்டாகும்? அவிசுவாசம் வெளிப்படும். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் கடல் நீர் மாதிரி உப்பா இருக்கும். கத்தரோடு உறவாடு, இல்லைன்னா நீ கருவாடுன்னு சொல்லி ஃபாதர் பெர்க்மன் சொல்லுவாரு. கருவாடு இருக்கிற எல்லா உப்பையும் அப்சர்வ் பண்ணிடும், ஆனா மீனுக்குள்ள ஒரு உப்பு கூட போகாது, அந்த உப்பு தண்ணிக்குள்ள வாழ்ந்தாலும்.
அதுக்கு மேல ஒரு ஆயில் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். சோத்திரம். ஒவ்வொரு உயிரோடு இருக்கிற மீன் மேல என்ன ஆமென். இருக்கும்? Amen. அந்த இதில் அந்த ஒரு எண்ணெய், ஒரு உப்பு கூட அந்த கடல்ல உள்ள உப்பு உள்ள போகாது. ஜீவன் போயிட்டுனா மொத்த கருவாட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். அதே மாதிரி ஆயிட்டு. அப்ப நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொடுக்காது. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என் பிள்ளைகள் ஜெயிப்பீங்க. வியாதியோ, வறுமையோ, வனாந்திரமோ எல்லாம் நீரூற்றா மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். Amen. அப்ப அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஆனா அப்ப அதுக்கு அந்த ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? மகன் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அதிக நேரம் உம்மோடு கூட பேசணும். சாதாரண ஆமென். ஜெபத்துல இல்ல, அபிஷேகத்துல நான் ஜெபிக்கணும், அபிஷேகத்தோடு. ஆவியில ஆமென். ஜெபிக்கணும், ஆமென். அந்நிய பாஷையில ரகசியம் தேவனோடு பேசணும். ஸ்தோத்திரம். Amen. Amen. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:4. என்னங்க? 1 கொரிந்தியர் 14:4. சரி. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தனக்கே பக்தி விருத்திக்கு ஏதுவா. விருத்தி உண்டாக பேசுகிறான். Amen. அப்போ அந்த ஜெபிக்கும் போது அருமையான சகோதரர் சொன்னாங்க, ஆண்டவர் நாங்க சோர்ந்து போயிருந்திருக்கோம், எங்களை நீங்க பலப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த பலன் அந்நிய பாஷை பேசும்போது என்ன உண்டாகும்? அக்கனி பாஷை பேசும்போது பலன் உண்டாகும். நமக்கே பக்தி விருத்தி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 11-12. ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இளைத்தவனுக்கு இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், ஆறுதல் எதுல உண்டு? பரியாச உதடுகளாலும் உதடுகளினால. அந்நிய பாஷையினால இந்த ஜனத்தோட கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம இந்த அபிஷேகத்துல ஆவில நம்ம ஏதோ சொன்னதே சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆனா அது உளறல் பாசை, ஒரு புரியாத பாசை, தேவனோட ரகசியங்களை பேசுகிற ஒரு பாசை. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அது நமக்கு என்ன உண்டாகுமா? பலன் உண்டாகும். பலன் உண்டாகுது. நம்மள வந்து இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கே பக்தி விருத்தி உண்டாகுது, ஆறுதல் உண்டாகுது, தேவனோட ரகசியம் பேசுறவனா காணப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தணும். பைபிள் வாசித்தா கூட வாசிக்க தெரிஞ்சவனுக்கு அதை கொடுத்தா வாசிக்க தெரியாதுன்னு வாசித்தாலும் உனக்கு புரியாது. புரியாது. ஆனா அந்த பைபிள் வசனம் ஃபுல்லா எதனால எழுதப்பட்டிருக்கு? தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. ஆவியினாலே அப்ப அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நம்ம வாசித்தோம்னா ஒரு வருஷத்தை தாண்ட முடியாது. அவ்வளவு ஜீவன் இருக்கும் அதுக்குள்ள. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. அந்த ஆவியில நம்ம பேசும்போது, ஆவியில ஊழியம் செய்யும்போது அந்த ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்ளணும். அதனால சொன்னா தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், ஒரு ஆள் தத்துவம் இல்ல. குமாரனை நம்ம பார்க்க முடியும், ஆவியை நம்ம பார்க்க முடியாது. அந்த ஆவியானவரை நமக்குள்ள பெற்றிருந்தோம் என்று சொன்னா ஜனங்கள், இந்த உலகம் நம்மள பார்க்காது, ஆண்டவர் நம்மளதான் பார்ப்பாங்க. ஆனா நமக்குள்ள இருந்து ஆப்ரேட் ஆகுறது யாரு? ஆவியானவர். ஆவியானவர். அவர் பேசுறாரு, ஆவியானவர். அவர் நம்மளை நடத்துறாரு, அவர் தான் அற்புதங்களை செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு வந்து யார் ஈடுபடுவான்? ஆவியானவர். அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 7:38. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அது வேத என்னிடத்தில் வாக்கியம் விசுவாசமா வேத வாக்கியம் என்ன சொல்லுச்சு ஏசாயால?
உன்னதங்களிலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அந்த ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுகிறபடி சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ள பெற்றிருந்த மட்டும் அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருக்க மட்டும் சொன்னா நமக்குள்ள இருந்து நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் எங்கெல்லாம் வனந்துறமோ, எங்கெல்லாம் காஞ்சி போயிருக்காங்களோ, எங்கெல்லாம் செத்து போயிருக்குமோ அங்க உயிர்ப்பிக்கப்படும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயிர இடம்லாம் செழிப்பு. செழிப்பு. அல்லேலூயா. ஓடும் நதி நீ பாயும் இடமெல்லாம் உயிரெல்லாம் பிழைத்திடுமே. சுபகமா நீ வற்றாத நீருட்டு போல இருப்பாய். நீ வளமிக்க தோட்டத்தை போல இருப்பாய். கர்த்தர நம்பி இருப்பா, காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். அல்லேலூயா. அப்போ நம்ம உள்ளிருந்து என்ன நதிகள் புறப்படும்? ஜீவ தண்ணீர்ல நதிகள். அல்லேலூயா. அந்த அது ஓடுச்சுன்னா நம்ம போற இடமெல்லாம் என்ன இருக்கும்? ஆசீர்வாதம், விடுதலை, அற்புதம், சமாதானம், சந்தோஷம், உலகம் கொடுக்க முடியாத அதிசயமான காரியங்கள் நமக்கு வந்து வெளிப்படும். அல்லேலூயா. அதுக்கு தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. நீங்க என்ன நடத்துங்கப்பா. இந்த காலை நேரத்துல இந்த சமூகத்துல முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடி வந்திருக்கிறாங்க. உம்முடைய கிருபையினா அவையானவரை நீங்க ஆட்கொள்ளுங்க. நீங்க என்ன நடத்துங்க. அதிகமா நாங்க நம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்க, அதிகமா உண்மை நோக்கி பார்க்க, அதிகமா உம்மோடு பேச செய்வீராக. எங்க சுவாபம் மாறும், எங்க சிந்தை மாறும், எங்க செயல்கள் மாறும். ஒரே நாள் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அவருக்கு முழுவதுமா நான் போடுக்க அவரே முழுவதும் உங்களை ஆட்கொள்ளுவார். இதுவரை நான் ஓடி டயர்ட் ஆயிட்டேன், தோத்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். அவையானவரை நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க நடத்துங்கப்பா. வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருந்து அந்த புது பலனை பெற்றுக்கொள்வோமா? நான் வாயை திறந்து அபிஷேகத்துல உன் வாயை விரிவாக்கிற நன்மையால் நிரப்புன்னு சொல்லுகிறார். அந்த நன்மை எனக்கு உண்டாக என் நாவை தொடுங்கப்பா. அசுத்தமான கைகளை அழிக்கப்படட்டும். ஜீவ தண்ணீராகி பொங்கி வரட்டும். வனாந்தத்துல சாய்ந்து போன, உலர்ந்து போன எலும்புக்குள்ள ஜீவன் உண்டாகி சேனையா மாற்றினீங்களே. உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை கொண்டு நான் இருக்கிற வண்ணமா அப்படியே நம்முடைய கர்த்தர் தர்றேன். உடைந்து போன பாத்திரம், பயனற்ற பாத்திரமா இருக்கிறேன். புயவனே, எனக்குள்ள களிமண்ணிலேயே தேவையில்லாத கற்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த அபிஷேக தண்ணீரை ஊற்றி மறுபடியும் என்னை ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக, நிரம்பி ஒழிகிற பாத்திரமாக, ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே போல ஆண்டவர் என்னை நிரம்பி ஒளி செய்வீராக. சாட்சியாக என்னை உயர்த்துவீராக. எனக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். வெறுமனை சுவாசத்தோடு நான் இல்ல, ஜீவனை பெற்று நான் இருக்கணும். நிரப்புங்க. என் குடும்பத்துல ஒரு ஜீவன் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும். நீ கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை நான் மட்டுப்படுத்தி இல்லாதபடி அதை பெருக பண்ணுங்கப்பா. ரசிப்பின் சந்தோஷம், சமாதானம் எனக்கு நிறைவா எழுபட்டு சொல்லி வாஞ்சியோட அந்த சமூகத்துல நாள்ல நம்ம கேட்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு தோத்திருக்கிறோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூறுங்க. சுவை இல்லாத வாழ்க்கையில சுவையை தந்து மறுபடியும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உலகத்துல முடிவு பண்ண சகல நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அதிகமாக பேச திருப்பி செய்வீரா? அவ ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிற மாட்டோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் இலைப்படைந்து இருக்கிறோமோ, சோர்ந்து போய் இருக்கிறோமோ, வறட்சியா இருக்கிறோமோ, அந்த இடத்துல இந்த ஆசீர்வாத நதி ஊற்றப்படுவதாக. மேல் ஈட்டல ஆதி அப்போஸ்தலர் மேல ஊற்றுனீங்களப்பா. அந்த இடம் அசைந்தது, புகைக்காடாக மாறியது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். இந்த நாள்ல புது பலன் இறங்கட்டும். இதுவரை நாங்க எங்கெல்லாம் தோற்று போனோம் அங்கெல்லாம் ஜெயிக்க, தலை நிமிர, வைராக்கியமா மக்கா எலும்ப, சாட்சியா நிக்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க. அந்த நல்ல வாங்கி தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதா, வானம் திறக்கப்படுவதா, இடம் கொள்ளாமல் போகும் ஆஸ்வாத மழையை நீர் வர்த்திக்க பண்ணுவீங்க. செழிக்கட்டுமா, எல்லா பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும்,
சரித்திரம் மாறட்டும், பிசாசு கிரியை அழிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். கரெக்டா ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து இப்படி சமூகத்துல காத்திருந்து புது பலனை பெற்று உமக்காக எழும்பி பிரகாசிக்கும். உதிக்கிற உன் ஒளியிடத்தின் ராஜாக்கள் நடந்தோட சொல்லுங்களேன், அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நீரே மெய்யான உண்மை நோக்கி பார்த்து பார்த்து அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நாங்க நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. உன்னத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். இந்த நாள்ல பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகத்தையும் அந்நியபாசின் வரங்களையும் வல்லமைகளையும் குறித்து இந்த நாள்ல திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் மகன் மறைவிலிருந்து நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவ பரிசுத்தாவியன் நம்மிடத்துல வரும் பொழுதுதான் நம்ம பலனடைய முடியும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்படிப்பட்டதான் உன்னத வெள்ளை நம்ம ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியாக இந்த காலை வேளை அல்லையா நல்ல ஒரு வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் மகன் மருந்து நம்மோடு கூட பேசியிருக்கிறா. ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப அதனாலதான் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நாம அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதனால கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறார். அப்ப பரிசுத்தாவின் வல்லமே நீங்க தெய்வ சமூகத்துல அதிகமாக கேட்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அபிஷேகத்தின் மேல அபிஷேகத்தை பெற்றவர்களாக அந்நிய பாஷையில பேசி நம்ம வெள்ளடைகிற பிள்ளைகளாக நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலவேளை அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்துல காத்திருக்கிற நீங்களும் நான் அதை பெற்றுக்கொண்டு உலகத்தை கலக்கிற பிள்ளைகளாக அல்லையா எல்லா இடங்களிலும் அவனுடைய சத்தியை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்ம ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளும் கூட நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்த பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து தேவ சமூகத்துல நமக்காக அந்த தேவ சமூகத்துல காத்திருந்து இப்படிப்பட்டதான நல்ல செய்திகளை நம்ம கேட்கும்படியாக அல்லேலூயா எவ்வளவு அலைச்சல்கள் இருந்தாலும் வேலைப்பள் இருந்தாலும் நம்மை நேசித்து நம்ம அன்பு பாராட்டி இப்படிப்பட்டதான ஊழியக்காரர்களை நம்ம கொடுத்திருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து பிரதரையும் குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பிள்ளைகளை கர்த்தரின் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக ஊழிய பாதையில உற்சாகமாய் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக சோர்ந்து போகாதபடி சோர்ந்து போயிருக்கிற அவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்து அல்ல பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேங்கிறார். அப்படியாக தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தேவனாய் கர்த்தர் மாற்றும்படியாக எங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்றாங்க அந்த இடத்துல எல்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள் சந்திக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கொடுத்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அநேக ஆத்துமாக்களை கொள்ளைக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படியாக வேலைகளிலும் பிசினஸிலும் தேவனுடைய கரம் வழிபடும்படியாக இந்த முழு குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. சோத்ராம் சோத்ராம் சோத்ரங்கட்டாவே பரிசுத்தமுள்ள தேவனே நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இரவு முழுவதும் எங்களோடு இருந்து பாதுகாத்து நல்ல நித்திரை கொடுத்து அந்த அதிகாலை அன்பின் தேவக்குள் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தீரே. உமக்கோடாக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே செய்து கொடுத்த மகனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகனையும் மகனுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஊழியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகன் தெரியாத ஆண்டவரே எங்க ஊழியக்காரப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அதிகாலையில் எந்த கஷ்டத்தையும் ஆண்டவரே பாராதபடி ஆண்டவரே எங்கள் மத்தியில உங்களுடைய சத்தியத்தை சொல்ல ஆண்டவரே இந்த அதிகாலையில் வந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆத்துமா பாரத்தோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. மகன் எங்களிடத்தில் சொன்ன ஒவ்வொரு சத்தியங்களும் ஆண்டவரே ஆவிக்குள்ளா எங்களை வழி நடத்துகிறதாப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அனலா இல்லாத குளிரா இல்லாத ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி எதுவதுப்பா இருந்தால் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னீங்களப்பா. அப்படி அனலுள்ள ஜீவித்தை பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயா அறியாத எங்கள் மத்தியில் ஆண்டவரே மகன் ஆண்டவரே கட்டாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு சொன்ன சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் உமக்கு சாட்சியா எழுமி நிற்க ஆண்டவரே ஆவின் அபிஷேகங்களை பெற்று ஆண்டவரே அன்னை பாத்தினால் நிரப்பி ஆண்டவரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே நடத்துங்கப்பா. ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொன்ன தேவனே பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனோடு கோடி இருங்கப்பா. நல்ல சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஐயா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆனால் அதன் பிரகாரம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை ஜபத்தில் இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க ஐயா. முழுமையா உம்மை ஏற்றுக்கொள்ள
கொண்டு உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கணும் ஐயா. உம்முடைய சத்தியத்தை கேட்கறவங்க மாத்திரம் அல்ல, அதன் பிறகு தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. மகனை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க ஐயா. எந்தெந்த இடத்துல போய் உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறார் அந்த இடத்துல எல்லா ஒரு கோட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மகனாய் காணப்பட தேவன் உதவி செய்யுங்க. மகனோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆவியானவரே, மகனுக்கு நல்ல ஆண்டவரே ஆவிக்குள்ள நாணத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. சரிகளத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. மகனுக்கு உற்சாக ஆவியை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவினால் நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகனோடு கூட இருந்து கர்த்தாவே காத்து கொள்ளுங்க ஐயா. சோர்ந்து போன எங்களுக்கு நல்ல சத்தியத்துள்ள ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதை நாங்கள் புதித்து திருப்தி அடைந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகனோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஐயா அம்மாவையும் ஆண்டவரே, அவர்களுடைய மனைவி ஆண்டவரே, பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீங்க மகனை கொண்டு ஆண்டவரே அந்த பகுதியில் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மகனாய் கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆத்துமா அறுவடை செய்கிற மகனாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஊழியத்தில் உம்முடைய தேவ கிருபை பிரசன்ன மகனோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். செய்கிற தொழிலையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கருத்துல மகனை குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிற ஐயா. விசுவாச பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா. மகனோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க ஐயா. நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவை இன்னும் அதிகமாய் உம்முடைய விசுவாசத்தில் பலப்பட்டு கர்த்தாவை இந்த பகுதியில் ஒரு சாட்சியுள்ள ஊழியக்காரா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஐயா. உம்முடைய கருத்திலே மகனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரன் கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் விட்டு விடாதபடி தகப்பனே எங்க இறுதிய பலகையில் எழுதி கொண்டு அதன் பிறகு நடக்க நம்முடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஐயா. கொடுத்த பரிசுத்தாவியை நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே துளுருட்டு எரியத்தக்கதான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களையும் எங்களுடைய ஊழியக்காரையும் உடைய பாத்தல் வைக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மகனோட கூட இருங்க. எந்த சோர்வு வசதி மகனை தாக்காதபடி காத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய திருக்கரத்திலே மகனை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் தேவன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு பிரதியோடைய குடும்பங்களின் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த போற தேவக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம்.